அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் 2025ஆம் வருடம் வியாழக்கிழமை, விசுவாச வருடம், தமிழ் மாதம் மார்கழி 10ஆம் தேதி. இன்று குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மிகவும் உகந்த நாள். இந்த நாள் வெளிப்படையான மாற்றங்களை விட உள்ளார்ந்த தெளிவை கொடுக்கக்கூடிய நாள். அவசரம் வேண்டாம், ஆழமான சிந்தனை. இன்றைய நாளின் முக்கிய அடையாளம் இந்த வருடம் மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றங்களை உருவாக்கும் மார்கழி மாதம். அமைதியை கற்றுத்தரும் மாதம். வெளியில் சத்தம் குறையும், உள்ளே சிந்தனை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் எடுத்த முடிவுகள் நீண்ட காலம் தங்கும். திதி நிலை இன்று நள்ளிரவு 12:45 வரை பஞ்சமி திதி. அதன் பிறகு சஷ்டி திதி தொடக்கம். பஞ்சமி அறிவை அதிகரிக்கும் திதி. படிப்பு, ஆலோசனை, திட்டமிடல் இவற்றுக்கு ஏற்றது. சஷ்டி துணிச்சலையும் மன உறுதியையும் அதிகரிக்கும் நட்சத்திர நிலை. இன்று மாலை 6:45 வரை சதயம் நட்சத்திரம். அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சதயம் உண்மையை உணர்த்தும். யார் உண்மை, யார் போலி, எது தேவையானது, எது தேவையற்றது, இந்த உணர்வு இன்று பலருக்கு வரும். பூரட்டாதி ஆன்மீக எண்ணங்களை ஆழப்படுத்தும். யோகம் இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம். இது வெற்றி தரும் யோகம். ஆனால் அவசர வெற்றி அல்ல, நிதானமாக எடுத்த முயற்சிகள் மட்டுமே வெற்றி பெறும். நல்ல நேரங்கள் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. இந்த நேரங்களில் முக்கியமான வேலைகள், பேச்சுவார்த்தைகள், ஆலோசனைகள் நல்ல பலன் தரும். கவனிக்க வேண்டிய நேரங்கள்: ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இந்த நேரத்தில் புதிய காரியங்கள் தொடங்க வேண்டாம். யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. இந்த நேரம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். சூலம் தெற்கு திசை. இந்த திசையில் பயணம் அவசியமாக இருந்தால் சிறிது எண்ணெய் தொட்டு பயணம் தொடங்குவது பரிகாரம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும். கடகம் ராசிக்கு சந்திராஷ்டமம். கடகம் ராசிக்காரர்கள் இன்று அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். பேச்சில் மிகுந்த நிதானம் அவசியம். இன்றைய நாள் சொல்லும் செய்தி இது. ஒளி அதிகமில்லாத நாள், ஆனால் உணர்வு அதிகமுள்ள நாள். பெரிய மாற்றங்கள் வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் பல விஷயங்கள் சரியாகும். நிதானம் இன்றைய பாதுகாப்பு. அமைதி இன்றைய பலம். அவசரம் இன்றைய தடையாக மாறும். இன்றைய நாள் யாரையும் தள்ளாது, யாரையும் உயர்த்தவும் இல்லை. ஆனால் யார் தங்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவு தருமினர். அடுத்து வரும் ராசிக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் மெல்ல ஆரம்பமாகும் நாள். சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இன்று நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஏதாவது ஒரு வகையில் நன்மையை தரும். இது ஒரே நாளில் வாழ்க்கை மாறும் நாள் அல்ல, ஆனால் இது சரியான பாதை என்று உங்களுக்கு உள்ளுக்குள் நம்பிக்கை வரும் நாள். பொது பலன் நீண்ட நாட்களாக இதெல்லாம் எப்போது சரியாகும் என்று நீங்கள் மனசுக்குள் கேட்டுக்கொண்டிருந்த பல விஷயங்களுக்கு இன்று சின்ன சின்ன பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய நிலுவைத் தொகைகள், நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் அல்லது மறந்து போன ஒரு வரவு இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த பணம் அதிக தொகையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நான் எதிர்பார்த்தது வீணாகவில்லை என்ற திருப்தியை தரும். மூத்த சகோதரர் அல்லது அண்ணன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் இன்று மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும். யாரும் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க மாட்டார்கள், ஆனால் நடத்தை, பேச்சு, அமைதி இவை மூலமாக ஒற்றுமை திரும்ப வரும். இன்று புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம். அவர்கள் உடனே நெருக்கமாக மாறமாட்டார்கள், ஆனால் பின்னால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை காட்டக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். தொழில், வியாபாரம். மேச ராசிக்காரர்களே, இன்று
உங்களின் உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்கும் நாள். வியாபாரம் செய்பவர்களுக்கு இவ்வளவு லாபம் வரும் என்று நீங்கள் நினைத்ததை விட 2 மடங்கு லாபம் கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. கடந்த சில நாட்களாக மந்தமாக இருந்த வியாபாரம் இன்று ஒரு நல்ல ஓட்டத்தை பெறும். புதிய கிளை, புதிய இடம் அல்லது வியாபார விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உங்கள் மனதில் வலுவாக உருவாகும். இன்று அதை உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் திட்டமிட தொடங்க இது சரியான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வருவார்கள். நீங்கள் சும்மா செய்த ஒரு வேலை அல்லது யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்த விஷயம் இன்று பாராட்டை பெற்றுத்தரும். குடும்ப விஷயங்களில் இன்று மிகவும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அல்லது நல்ல பேச்சு வர ஆரம்பிக்கும். இது உடனடி முடிவாக மாறாமல் இருந்தாலும் நம்ம விஷயம் நகருது என்ற நம்பிக்கையை கண்டிப்பாக தரும். குடும்பத்தில் மூத்தவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இவள் சரியாக பார்த்து கொள்வார் என்ற உணர்வு அவர்களிடம் உருவாகும். மனநிலை இன்று உங்கள் மனம் மிகவும் உறுதியான நிலையில் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை பாதிக்காது, பார்த்துக்கலாம் என்ற ஒரு நிதானமான மனநிலை உள்ளுக்குள் உருவாகும். இந்த மனநிலையே இன்றைய நாளில் பெரிய பலன். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த திசை நோக்கி முக்கிய காரியங்கள், பயணம் அல்லது பேச்சுவார்த்தை செய்வது சாதகமாக இருக்கும். பரிகாரம் இன்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. அருகம்புல் என்பது பொறுமையின் அடையாளம். இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன தடைகளை மெல்ல அகற்றும். மேசராசி நேயர்களே, இன்று நீங்கள் ஒரு படி முன்னேறுகிறீர்கள். பெரிய சத்தம் இல்லாமல், பெரிய காட்டாட்டம் இல்லாமல், ஆனால் உறுதியான முன்னேற்றம். இந்த நாளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் வரும் நாட்கள் உங்களுக்கு மேலும் பலன் தரும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமையட்டும். இந்த ராசிக்கு அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் நாள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இன்று கர்மஸ்தானம் மிகவும் வலுவடைகிறது. இந்த நாள் அதிர்ஷ்டத்தால் மட்டும் முன்னேற்றம் தரும் நாள் அல்ல. நீங்கள் இதுவரை செய்த ஒவ்வொரு உழைப்புக்கும் கணக்கு பார்த்து பலன் கொடுக்க காலம் தயாராகும் நாள். பொது பலன் கடந்த சில காலமாக நான் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் யாருக்கும் தெரியலையே என்று நீங்கள் மனசுக்குள் வருத்தப்பட்டிருந்தால் இன்று அந்த எண்ணம் மாற ஆரம்பிக்கும். உங்கள் வேலை, உங்கள் பொறுப்பு, உங்கள் நேர்மை இவை அனைத்தும் இன்று கவனிக்கப்படும். யாராவது உங்களை பார்த்து இவர் நம்பகமானவர் என்று உள்ளுக்குள் ஒப்புக்கொள்ளும் நாள். பொது வாழ்க்கையிலோ வேலை செய்யும் இடத்திலோ உங்கள் மதிப்பு ஒரு படி மேலே செல்லும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான நாள். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை தெளிவாக கவனிப்பார்கள். நீங்கள் சும்மா செய்த வேலை அல்லது இது என் வேலை இல்லை என்று சொல்லாமல் செய்த ஒரு விஷயம் இன்று பாராட்டை பெறும். சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் அல்லது பொறுப்பு மாற்றம் பற்றிய உத்தரவு இன்று கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. அது உடனே நடைமுறைக்கு வராவிட்டாலும் இது உங்களுக்கே என்று வாய்மொழி அல்லது சைகையாக கிடைக்கும். தொழில், சுய தொழில் செய்பவர்கள் இன்று அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம். ஆனால் இதுவரை செய்த உழைப்பின் பலன் மெல்ல மெல்ல வரத் தொடங்கும். வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வரலாம். முன்பு தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் இன்று பேச்சளவில் முன்னேறும். இது ஒரே நாளில் பெரிய மாற்றம் அல்ல, ஆனால் நிலையான முன்னேற்றத்தின் ஆரம்ப நாள். பொருளாதாரம், பணம் விஷயத்தில் இன்று நிதானமான நாள். வருமானம் சீராக இருக்கும். ஒரே நாளில் பெரிய லாபம் வரவில்லை என்றாலும் எதுவும் கிடையலையே என்ற திருப்தி மிகப்பெரிய பலன். என்று ஆடம்பர செலவுகளை நீங்கள் தானாகவே கட்டுப்படுத்துவீர்கள்.
இதெல்லாம் இப்போ தேவையா என்று நீங்களே உங்களிடம் கேள்வி கேட்கும் நாள். அதனால் சேமிப்பு மெல்ல அதிகரிக்க தொடங்கும். ஆரோக்கியம் உடல் ரீதியாக இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். சில நாட்களாக இருந்த சோர்வு, மன அழுத்தம் இன்று குறையும். பழைய நோய்கள் முழுமையாக மறையவில்லை என்றாலும் அதன் தாக்கம் கண்டிப்பாக குறைந்திருக்கும். மனநிலை நல்லபடியாக இருப்பதே உடல் நலத்திற்கான முக்கிய காரணமாக இன்று அமையும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். இவர் சொல்றது சரி என்று மூத்தவர்கள் உணரும் நாள். குடும்ப பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். அது சுமையாக தோன்றாமல் ஒரு மரியாதையாக தோன்றும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. இன்று உங்களுக்கு சாதகமான திசை. முக்கியமான பேச்சு, வேலை அல்லது முடிவுகள் இந்த திசை தொடர்பாக இருந்தால் அது நல்ல பலன் தரும். பரிகாரம்: இன்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. குரு என்பவர் வாழ்க்கையில் வழிகாட்டுபவர். இந்த வழிபாடு உங்கள் உழைப்புக்கு சரியான திசையை காட்ட உதவும். ரிஷபராசினியர்களே, இன்று அதிர்ஷ்டம் திடீரென கதவை தட்டும் நாள் அல்ல. ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு உழைப்புக்கும் மெல்ல மதிப்பு சேரும் நாள். இந்த நாளை நிதானமாக சரியாக பயன்படுத்தினால் வளரும் நாட்கள் உங்களுக்கு நிலையான உயர்வை கண்டிப்பாக தரும். இதற்கு அடுத்து வரும் ராசிக்காரர்களுக்கான பலன்: மிதுன ராசினியர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான மன நிம்மதியும் உள்ளார்ந்த நம்பிக்கையும் உண்டாகும் நாள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இன்று பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவடைகிறது. இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு ஒரு காரணம் புரிய ஆரம்பிக்கும் நாள். பொது பலன்: கடந்த சில காலமாக என்ன செய்தாலும் ஒழுங்கா நடக்கலையே என்று நீங்கள் மனசுக்குள் யோசித்திருந்தால் இன்று அந்த எண்ணம் மெல்ல மாறும். ஏன் அந்த தாமதம் வந்தது, ஏன் அந்த தடைகள் வந்தது என்று உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு விளக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு வரும் நாள். சிலர் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். கோவில், ஆலயம், புனித இடங்கள் அல்லது மன அமைதிக்கான பயணங்கள் எல்லாம் இன்று மனம் நாடும். தந்தை வழி விஷயங்கள், தந்தை வழியில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள், உரிமை சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இன்று ஒரு நல்ல முடிவை நோக்கி நகரும். முழுமையாக முடிவாகாத விஷயங்கள் கூட இதுதான் சரியான வழி என்று ஒரு தெளிவை கொடுக்கும். தந்தையுடன் மனதளவில் இருந்த தூரம் அல்லது புரிதல் இல்லாமை இன்று குறையும். சிலருக்கு தந்தையின் ஆசீர்வாதம் ஒரு வார்த்தையாக, ஒரு பார்வையாக அல்லது ஒரு செயலில் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட காலமாக உங்கள் மனதில் ஒரு ஆசை இருந்திருக்கும். அது பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை முன்னேற்றம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இன்று அந்த ஆசை நிறைவேறும் அல்லது அதற்கான முதல் அடையாளம் கிடைக்கும் நாள். ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு சந்திப்பு உங்களை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான நாள். நீங்கள் இதுவரை சொல்லியும் யாரும் கவனிக்காத கருத்துகள், ஆலோசனைகள் இன்று முக்கியத்துவம் பெறும். மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கவனமாக கேட்பார்கள். இவர் சொல்றது சரிதான் என்று உள்ளுக்குள் ஒப்புக்கொள்வார்கள். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அது பதவி உயர்வு இல்லை என்றாலும் உங்களை நம்பி ஒப்படைக்கப்படும் ஒரு முக்கிய பொறுப்பு. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய உயர்வை தரும் அடித்தளம். வேலை தேடுபவர்கள், வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள் இன்று நம்பிக்கை பெறும் நாள். உடனே வேலை கிடைக்கவில்லை என்றாலும் இது சரியான பாதை என்று ஒரு அறிகுறி கண்டிப்பாக கிடைக்கும். பழைய விண்ணப்பங்கள், முன்பு சென்ற இன்டர்வியூ விஷயங்கள்
மீண்டும் நினைவுக்கு வரும் குடும்பம். குடும்ப வாழ்க்கையில் இன்று மிகவும் அமைதியான நாள். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு மன வருத்தங்கள் இன்று தானாகவே குறையும். பேசாமலேயே புரிந்து கொள்ளும் ஒரு நிலை உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சிறிய விஷயங்கள் கூட பெரிய சந்தோஷமாக தோன்றும். ஆன்மீகம் இன்று ஆன்மீக ரீதியாக மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். மன அமைதி மிக முக்கியமாக தோன்றும் நாள். பிரார்த்தனை, மனம் அல்லது தியானம் இவையெல்லாம் மனம் விரும்பும். இன்று நீங்கள் கேட்கும் ஒரு வார்த்தை, படிக்கும் ஒரு வரி அல்லது பார்க்கும் ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடமாக மாறலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் திசை. முக்கியமான பேச்சு, சந்திப்பு அல்லது பயணம் இந்த திசை தொடர்பாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். பரிகாரம், இன்று மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. துளசி என்பது மனம், உடல், சிந்தனை மூன்றையும் சுத்தமாக்கும் ஒரு சக்தி. இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுதலை உண்டாக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டம் சத்தமாக வரும் நாள் அல்ல, ஆனால் மெல்ல ஆழமாக நிலையான நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் நாள். இந்த நாளை நிதானமாக சரியாக பயன்படுத்தினால் வரும் நாட்கள் உங்களுக்கு பெரிய திருப்பங்களை கொடுக்க தொடங்கும். இனி அடுத்த ராசினருக்கு இன்று எப்படின்னு பார்ப்போம். கடக ராசினியர்களே, இன்று உங்கள் ராசிக்கு முழுவதுமாக சந்திராஷ்டமம் நிலவுகிறது. இதனால் இந்த நாள் உங்களுக்கு வேகமாக ஓட வேண்டிய நாள் அல்ல. அமைதியாக நிதானமாக ஒவ்வொரு செயலையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். இன்று எதுவும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் இல்லை, ஆனால் அவசரப்படக்கூடாது என்ற அர்த்தம் மட்டும் மிகவும் முக்கியம். சந்திராஷ்டமம் என்றால் என்ன? சந்திராஷ்டமம் என்பது உங்களுக்கு பாதகம் செய்யும் காலம் அல்ல, ஆனால் உள்ள மனதை சோதிக்கும் காலம். மனதில் தேவையற்ற குழப்பம், சிறு பதற்றம், எளிதாக கோபம் வரக்கூடிய நிலை இன்று உருவாகும். அதனால் உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பொது பலன், இன்று கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கும். சாதாரண விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனை போல தோன்றலாம். எல்லாரும் என்னையே குறை சொல்றாங்க என்ற எண்ணம் உள்ளுக்குள் வரக்கூடும். ஆனால் அது உண்மையில்லை. இது சந்திராஷ்டமத்தின் மனநிலை மட்டுமே. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே தீர்ப்பு செய்து விடாதீர்கள். எச்சரிக்கை மிக முக்கியம். இன்று புதிய முயற்சிகள் எதையும் தொடங்க வேண்டாம். புதிய வேலை, புதிய ஒப்பந்தம், புதிய முதலீடு, புதிய உறவு இவையெல்லாம் இன்றைக்கு உகந்தது இல்லை. முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவதை முடிந்தவரை தவிர்க்கவும். ஒரு கையெழுத்து பின்னாளில் பெரிய தலைவலியாக மாறக்கூடும். யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் சரி என்றாலும் அமைதியாக பின்வாங்குவது இன்று உங்களுக்கே நல்லது. உத்தியோகம், வேலை செய்யும் இடத்தில் இன்று மிகுந்த நிதானம் தேவை. மேலதிகாரிகளிடம் பேசும்போது சொற்களை எடை போட்டு பேசுங்கள். உங்களுக்கு சாதகமாக பேசினாலும் அதை அதிகமாக விளக்க முயற்சிக்க வேண்டாம். வேலைகளை மற்றவர்களிடம் முழுமையாக ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக கவனிப்பது நல்லது. சிறு தவறுகள் பெரிய பிரச்சனையாக மாறும் வாய்ப்பு இன்று உள்ளது. தொழில், வியாபாரத்தில் இருப்பவர்கள் இன்று பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடு, புதிய கூட்டாளி, புதிய ஒப்பந்தம் இவற்றை இன்று தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இன்று பழைய வாடிக்கையாளர்கள், பழைய கணக்குகள், பழைய பாக்கிகள் இவைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பண விஷயங்கள், பணம் சம்பந்தமான பரிவர்த்தனைகளில் இன்று அதிக கவனம் தேவை. யாருக்காவது பணம் கொடுப்பது, கடன் தருவது அல்லது பணம் வாங்குவது எல்லாம் இன்று சிக்கலை உண்டாக்கலாம். தேவையற்ற செலவுகள் தானாகவே உண்டாகும். அதனால் சிக்கனமாக இருப்பது மிகவும் அவசியம். குடும்பம், வீட்டில் இன்று சிறு சலசலப்புகள் வரக்கூடும். சாதாரண வார்த்தைகள் கூட
தவறாக புரிந்து கொள்ளப்படும் குடும்பத்தினரிடம் பேசும்போது மிகவும் மென்மையாக பேசுங்கள். பழைய பிரச்சனைகள், பழைய குறைகள் இவற்றை இன்று கிளற வேண்டாம். அமைதியாக ஒதுங்கிக் கொள்வதே உங்களுக்கு மன நிம்மதியை தரும் பயணம். இன்று நீண்ட தூர வாகன பயணங்களை கண்டிப்பாக தவிர்க்கவும். அவசியமான பயணம் என்றால் மிகுந்த கவனத்துடன் செல்லுங்கள். வாகனங்களை ஓட்டும் போது அவசரம் வேண்டாம். சிறு கவனக்குறைவு பெரிய சிக்கலை உண்டாக்கும் மனநிலை. இன்று உங்களுக்கு யாரிடமும் பேச விருப்பம் இல்லாமல் தோன்றலாம். தனிமையை நாடும் மனநிலை வரலாம். அது தவறு இல்லை. இன்று உங்களுடன் நீங்கள் இருப்பதே மிகவும் நல்லது. மனம், ஓய்வு, அமைதி இவைகள்தான் இன்றைய மருந்து. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. இன்று உங்களுக்கு சற்றே அமைதியை தரும் திசை. முக்கியமான வேலை இருந்தால் இந்த திசையை பின்பற்றலாம். பரிகாரம்: இன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. அல்லது ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை மனதார சொல்லுங்கள். இந்த மந்திரம் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை கொண்டு வரும். கடகராசி நேயர்களே, இன்று போராட வேண்டிய நாள் இல்லை, அவசரம் வேண்டிய நாள் இல்லை. இன்று உங்களை பாதுகாத்து கொள்ளும் நாள். அமைதியாக இருந்தால் இந்த நாள் எதுவும் செய்யாமல் கடந்து போய்விடும். அடுத்து பார்க்க போவது சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பிறருடன் நீங்கள் ஏற்படுத்தும் தொடர்புகள், ஒப்பந்தங்கள், உறவுகள் ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் பெறும். இன்று நீங்கள் தனியாக செயல்படுவதை விட மற்றவர்களுடன் இணைந்து செயல்படும் போது அதிக வெற்றியை அடைவீர்கள். பொது பலன்: இன்று உங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் மதிப்பு கூடும். சமூகத்தில் நீங்கள் பேசும் கருத்துகள், எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களை ஈர்க்கும். நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த சில முயற்சிகள் இன்று மீண்டும் வேகம் பெறும். நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணை ஆகியோரின் ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். குறிப்பாக சட்டம், ஒப்பந்தம், கூட்டு தொழில், ஆலோசனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பொருளாதாரம்: எதிர்பாராத வகையில் பண வரவு ஏற்படும் நாள். பழைய பாக்கிகள் அல்லது தாமதமான பணப்பெறுதல்கள் இன்று கைக்கு வரலாம். வங்கி சேமிப்புகள் உயரும். கூட்டு தொழில் அல்லது பார்ட்னர்ஷிப் மூலம் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் இன்று கிடைக்கும் வருமானம் எதிர்காலத்திற்கும் பயனளிக்கும். உத்தியோகம், தொழில், வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாக முடியும். மேலதிகாரிகளுடன் நல்ல புரிதல் ஏற்படும். இன்று நீங்கள் பேசும் விதம், உங்கள் டிப்ளோமசி பல இடங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழில் செய்வோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குறிப்பாக சேவைத்துறை, ஆலோசனை, மீடியா, பப்ளிக் டீலிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். குடும்பம், உறவுகள், கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒருவரின் ஆலோசனை அல்லது ஆதரவு உங்கள் முடிவுகளை உறுதி செய்ய உதவும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருந்தால் இன்று நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியம்: மன அழுத்தம் குறைந்து மனநிறைவு அதிகரிக்கும். இருப்பினும் அதிகமாக சிந்தித்து உங்களை நீங்களே சோர்வடைய செய்ய வேண்டாம். போதிய ஓய்வும் அமைதியான சிந்தனையும் இன்று உங்களுக்கு அவசியம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. பரிகாரம்: இன்று காலை சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணித்து ஆதித்ய ஹிருதயம் அல்லது சூரிய மந்திரங்களை மனதார சொல்லி வழிபடுங்கள். இது உங்கள் மதிப்பையும் செல்வாக்கையும் மேலும் உயர்த்தும். மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களே, இன்று உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு மூலமாக உயர்வு காணும் நாள். நிதானமாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நினைவாக மாறும். அடுத்து பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை சுற்றி இருந்த தடைகள், எதிர்ப்புகள், மன அழுத்தங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக விலகத் தொடங்கும் நாளாக அமைகிறது. இது உங்களுக்கான வெற்றி திரும்பி வரும் நாள் என்று சொல்லலாம். இதுவரை நீங்கள் பொறுமையாக தாங்கிக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு இன்று ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். பொது பலன்:
இன்று உங்கள் மனதில் ஒரு விதமான உறுதி உருவாகும். இனிமேல் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும். மறைமுகமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவர்கள் தானாகவே விலகுவார்கள். நீங்கள் யாரிடமும் நேரடியாக எதிர்த்து பேச வேண்டிய அவசியமில்லை. காலமே உங்கள் பக்கம் வந்து நிற்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள், அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை தொடர்பான சிக்கல்கள், இவற்றில் இன்று உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் கிடைக்கும். சிலருக்கு நேரடியாக தீர்ப்பு கிடைக்கலாம். சிலருக்கு நம்ம பக்கம்தான் தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை உறுதியாகும். தொழில், உத்தியோகம், வேலை செய்யும் இடத்தில் இன்று உங்கள் உழைப்பின் பலன் தெளிவாக தெரியும். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட இன்று உங்கள் கருத்துக்களை கவனமாக கேட்பார்கள். போட்டி நிறுவனங்களை விட உங்கள் நிறுவனம் முன்னிலை பெறும். உங்களின் திட்டங்கள் வெற்றி பெறும். மேலதிகாரிகள் உங்கள் மீது வைத்திருந்த சந்தேகம் நீங்கும். வேலையை இழக்கப் போகிறோமோ என்ற பயத்தில் இருந்தவர்களுக்கு இன்று அந்த பயம் முழுமையாக குறையும். நான் இந்த இடத்துக்கு தேவையானவன் என்ற உணர்வு வரும். கடன், பொருளாதாரம், 6ஆம் இட சந்திரன் என்பது கடன் குறைய ஆரம்பிக்கும் இடம். இன்று பெரிய பணவரவு இல்லாவிட்டாலும் கடன் அழுத்தம் குறையும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். தேவையில்லாத செலவுகள் தானாக நிற்கும். பணம் தொடர்பான மன அழுத்தம் மெதுவாக குறையும். எப்படியாவது சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை வரும். இது பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். ஆரோக்கியம், இன்று ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு, உடல் வலி, நோய் பயம் இவை குறையும். மன அழுத்தம் குறைவதால் உடலும் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஆனால் அலட்சியமாக இருக்க வேண்டாம். மருந்துகளை தவிர்க்க வேண்டாம். ஓய்வு அவசியம். இன்று எடுத்துக்கொள்ளும் சிறிய கவனமே நீண்டகால நலத்திற்கு அடித்தளமாகும். மனநிலை, இன்று உங்கள் மனம் என்னால் முடியும், நான் தோல்வியடைந்தவன் இல்லை என்று உங்களுக்கே சொல்லிக் கொள்வது போல இருக்கும். இதுவரை உங்களை சோர்வடைய வைத்தவர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் இழப்பார்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. இந்த திசையில் பயணம் அல்லது இந்த திசையை நோக்கி நின்று செய்யும் செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பரிகாரம், இன்று புதன் பகவானுக்கு பச்சை பயிறு தானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரம். இது அறிவு தெளிவு, பேச்சில் நிதானம், எதிரிகளை அடக்கும் சக்தி இவற்றை உங்களுக்கு அளிக்கும். கன்னிராசினியர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் போராடிய காலம் முடிந்து நிம்மதி தொடங்கும் நாள். எதிரிகள் விலகுகிறார்கள். கடன் குறைய ஆரம்பிக்கிறது. உடல், மனம் இரண்டும் வலுப்பெறுகிறது. அதனால் அவசரம் வேண்டாம், ஆவேசம் வேண்டாம். அமைதியாக நிதானமாக முன்னேறுங்கள். இனி பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் ஒன்றாக கைகோர்த்து வரும் நாள் என்று சொல்லலாம். 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் அறிவுத்திறன், படைப்பு, ஆற்றல், புத்திசாலித்தனம் எல்லாம் வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு வரும். இதுவரை நீங்கள் மனதுக்குள் வைத்திருந்த எண்ணங்கள் இன்று செயல்பாடாக மாறும் சூழல் உருவாகும். பொது பலன், இன்று உங்கள் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் இருக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். எடுத்த முடிவுகளில் குழப்பம் இருக்காது. 5ஆம் இட சந்திரன் என்பதால் புத்திசாலித்தனமான முடிவுகள், யோசித்து எடுக்கும் செயல்கள், அவசரமில்லாத அணுகுமுறை இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். சிலருக்கு இன்று போட்டித் தேர்வுகள், நேர்முக தேர்வுகள், படிப்பு தொடர்பான முடிவுகள் மிகவும் சாதகமாக அமையும். பிள்ளைகள் கல்வி, எதிர்காலம், பிள்ளைகள் வழியில் இன்று மனநிறைவு கிடைக்கும். இதுவரை நீங்கள் கவலைப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம், நல்ல செய்தி, நல்ல முன்னேற்றம் வர வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளின் கல்வி, திறமை, நடத்தை இதில் பெருமை கொள்ளும் சூழல் உருவாகும். நாம இவ்வளவு நாளா பயந்தது தேவையில்லை என்று நீங்கள் உணரக்கூடிய நாள். கலைத்துறை, படைப்பு திறன், கலை, இசை, நடிப்பு, எழுத்து, வடிவமைப்பு, சமூக ஊடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று அங்கீகார நாள். நீங்கள் செய்த வேலைக்கு பாராட்டு, எதிர்பாராத இடத்திலிருந்து புகழ், புதிய வாய்ப்புகள் வரும். சிலருக்கு இன்று நம்ம திறமைக்கு மதிப்பு கிடைக்குது என்ற திருப்தி கிடைக்கும். பொருளாதாரம், பண விஷயங்களில் இன்று திருப்தி இருக்கும். அதிகமாக பணம் குவியும் நாள் இல்லை என்றாலும் வந்த பணம் மனதிற்கு நிறைவு தரும்.
செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்று புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற நாள். ஆனால் யோசித்து ஆராய்ந்து அவசரம் இல்லாமல் முடிவு எடுக்க வேண்டும். சரியான இடத்தில் பணம் போடப்பட்டால் அதன் பலன் எதிர்காலத்தில் பெருகும். குடும்பம், உறவினர்களின் வருகையால் இல்லத்தில் சந்தோஷம், சிரிப்பு, கலகலப்பு இருக்கும். நீண்ட நாள் பேசாத உறவுகள், மனக்கசப்பு இருந்த உறவுகள் இன்று நெருக்கமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் உங்கள் மதிப்பு கூடும். மனநிலை இன்று உங்கள் லேசாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். கவலைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. இதுவரை சுமையாக இருந்த சில விஷயங்கள் இன்று சின்ன விஷயமாக தோன்றும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. இந்த திசையில் பயணம் அல்லது இந்த திசையை நோக்கி செய்து வரும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பரிகாரம்: இன்று மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடுவது மிகவும் சிறந்த பரிகாரம். மன அமைதி, குடும்ப சந்தோஷம், பண நிம்மதி இவற்றை அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்று மனசு சந்தோஷமாக இருக்கும் நாள். புத்திசாலித்தனம் உங்களுக்கு துணை நிற்கும். குடும்பம் ஆதரவாக இருக்கும். எதிர்காலம் குறித்து நம்பிக்கை வரும். அதனால் அவசரப்படாதீர்கள். மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். உங்கள் திறமையை நம்புங்கள். இனி அடுத்த ராசிக்கு செல்வோம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கான நாள் மனநிறைவு, அமைதி, உள்ளார்ந்த சந்தோஷம் ஆகியவற்றை ஒரு சேர வழங்கும் நாளாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்கள் வீடு, குடும்பம், தாய், மன அமைதி இவை அனைத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள் நிம்மதியை உருவாக்கும் நாள். பொது பலன்: இன்று உங்கள் மனம் சற்று மென்மையாக இருக்கும். கோபம், பதற்றம், அவசரம் இவையெல்லாம் குறையும். 4ஆம் இட சந்திரன் என்பதால் மனம் வீடு தேடும், அமைதியை விரும்பும், சத்தம் இல்லாத சந்தோஷத்தை நாடும். இந்த நாள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் என்று நீங்கள் உணரும் நாள். வீடு தொடர்பான விஷயங்களில் நீண்ட நாள் இழுபறி, தாமதம், குழப்பம் இவையெல்லாம் இன்று சுலபமாக முடியும். வீடு, நிலம், சொத்து, வீடு, நிலம், மனை, வாடகை, கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் இன்று தெளிவு கிடைக்கும். வீட்டு கடன், பத்திரப்பதிவு, நிலம் வாங்க, விற்கும் பேச்சு, வீடு மாற்றம் இவை அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். சிலருக்கு புதிய வீடு, வீட்டு வசதி மேம்பாடு, 6 வீட்டு பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயாரின் ஆரோக்கியம்: இன்று தாயாரின் உடல்நிலை குறித்து மனதிற்கு நிம்மதி தரும் செய்தி கிடைக்கும். நீண்ட நாள் கவலை, பயம், மன அழுத்தம் இவையெல்லாம் குறையும். தாயாருடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மன வலிமையாக மாறும். மனநிலை: இன்று உங்கள் மனம் அமைதியாக, ஆழமாக, உறுதியாக இருக்கும். வெளியில் எதுவும் மாறாதது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு நிலையான நம்பிக்கை உருவாகும். என்ன நடந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற மனநிலை உண்டாகும். தொழில், வியாபாரம், ரியல் எஸ்டேட், கட்டுமானம், வீட்டு உபகரணங்கள், நிலம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு இன்று முக்கிய நாள். புதிய ஒப்பந்தம், நல்ல சலுகை, எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை சிக்கலாக இருந்த ஒரு விஷயம் இன்று திடீரென எளிதாக தீரும். வியாபாரத்தில் அவசரம் வேண்டாம், நிதானமான முடிவு, நீண்ட கால பார்வை இவை உங்களுக்கு லாபம் தரும். வேலை, உத்தியோகம், வேலைப்பளு அதிகமாக இல்லாவிட்டாலும் மனதிற்குள் சிந்தனை, எதிர்கால திட்டம் அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் இதை இப்படி செய்யலாம் என்று யோசிக்கும் விஷயங்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். குடும்பம், குடும்பத்தில் அமைதி, புரிதல், நெருக்கம் அதிகரிக்கும். இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவது, ஒன்றாக அமர்ந்து உண்பது, பழைய நினைவுகளை பகிர்வது மனதிற்கு மிகுந்த சந்தோஷம் தரும். வீட்டில் இருக்கிறதே சொர்க்கம் என்ற உணர்வு வரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. இந்த திசை சார்ந்த பயணம் அல்லது இந்த திசையை நோக்கி செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு மனநிறைவை தரும். பரிகாரம்: இன்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறந்த பரிகாரம். மனக்குழப்பம் நீங்க, குடும்ப அமைதி கிடைக்க, உள்ளார்ந்த வலிமை பெருக இந்த வழிபாடு உதவும். மொத்தமாக
விருச்சிக ராசினியர்களே, இன்று மனம் நிம்மதியாக இருக்கும் நாள். பெரிய சாதனை நாள் அல்ல, பெரிய சத்தம் இல்லை, ஆனால் ஆழமான சந்தோஷம் உண்டு. இந்த மாதிரி நாட்கள் தான் வாழ்க்கையில் உள்ளத்தை உறுதி செய்யும். இன்று கிடைக்கும் இந்த அமைதியே நாளை நீங்கள் எடுக்கும் பெரிய முடிவுகளுக்கு அடித்தளமாக இருக்கும். இந்த ராசிக்கு அடுத்து தனுசு ராசினியர்களே, இன்று உங்களுக்கான நாள் தைரியம், தன்னம்பிக்கை, செயலில் வேகமாகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் தரும் நாளாக அமைகிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த விஷயங்களை இன்று செயலில் காட்டத் தொடங்குவீர்கள். இதுவரை பொறுத்தது போதும், இனி நான் தான் முடிவு எடுக்க வேண்டும் என்ற மனநிலை இன்று உங்களிடம் தெளிவாக உருவாகும். பொது பலன்: இன்று உங்கள் உள்ளார்ந்த தைரியம் வெளியில் தெரியும். முன்பு தயங்கிய விஷயங்களில் கூட இன்று தயக்கம் குறையும். முடிவெடுக்கும் துணிச்சல் கூடும். பேச வேண்டிய இடத்தில் நேராக பேசுவீர்கள். 3ஆம் இட சந்திரன் என்பது முயற்சி, தன்னம்பிக்கை, சுய முயற்சி, இவைகளை வலுப்படுத்தும் நிலை. இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட வரும் நாட்களில் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமையும். மனநிலை: இன்று மனதில் ஒரு விதமான உற்சாகம், நான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை, சோர்வு இல்லாத மனநிலை உண்டாகும். முன்பு உங்களை தடுத்து நிறுத்திய பயம், தயக்கம், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணம், இவையெல்லாம் இன்று மெதுவாக விலகும். பயணம்: 3ஆம் இட சந்திரன் என்பதால் குறுகிய தூர பயணங்கள், திடீர் பயணம், வேலை, தொழில் தொடர்பான ஓட்டம், இவை உங்களுக்கு நன்மை தரும். இந்த பயணங்களில் புதிய தகவல், புதிய தொடர்பு, எதிர்காலத்திற்கு உதவும் ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உடன்பிறப்புகள், இளைய சகோதரர்கள், சகோதரிகள் வழியாக இன்று உங்களுக்கு உதவி, நல்ல செய்தி, மனதிற்கு உற்சாகம் தரும் பேச்சு கிடைக்கும். முன்பு இருந்த சிறு மனக்கசப்புகள் இன்று நீங்கி உறவு மேலும் வலுப்படும். தொழில், தகவல் தொடர்பு, ஆன்லைன் வர்த்தகம், சமூக வலைதளங்கள், விளம்பரம், மார்க்கெட்டிங், எழுத்து, பேசுதல் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். புதிய கிளையண்ட், நல்ல ஒப்பந்தம், எதிர்பாராத ஆர்டர் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் பேசும் ஒரு விஷயம் அல்லது அனுப்பும் ஒரு தகவல் உங்களுக்கு நல்ல வருமானத்துக்கான வழியை உருவாக்கும். உத்தியோகம், வேலையில் இன்று புதுமையான யோசனைகள், புதிய அணுகுமுறை, வேலையை செய்யும் முறை, இவைகளில் மாற்றம் செய்வீர்கள். இதனால் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பார்கள், பாராட்டுவார்கள். எதிர்கால பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைக்க நினைப்பார்கள். இன்று நீங்கள் காட்டும் தன்னம்பிக்கை உங்களை நம்பிக்கைக்குரிய நபர் என்று அடையாளப்படுத்தும். பேச்சு, தொடர்பு: இன்று உங்கள் பேச்சு தெளிவாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், தாக்கம் கொண்டதாக இருக்கும். ஆனால் அவசரமாக பேசாமல் ஒரு நிமிடம் யோசித்து பேசினால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு இன்னும் அதிக பலன் தரும். பொருளாதாரம்: இன்று பெரிய வரவு இல்லை என்றாலும் சீரான வரவு, எதிர்கால வருமானத்துக்கான அடையாளம் காணப்படும். சிறிய முதலீடு, சிறிய முயற்சி, சிறிய யோசனை, இவைகள் வரும் நாட்களில் பெரிய பலனாக மாறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு: இந்த திசையை நோக்கி செய்யும் முயற்சிகள் அல்லது இந்த திசை சார்ந்த சந்திப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். பரிகாரம்: இன்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகச்சிறந்த பரிகாரம். மன தெளிவு பெற, சரியான முடிவுகள் எடுக்க, தைரியம் நிலையாக இருக்க இந்த வழிபாடு உதவும். தனுசு ராசினியர்களே, இன்று நீங்களே உங்களுக்கான வழியை உருவாக்கும் நாள். யாரையும் சாராமல் உங்கள் முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால் ஒரு புதிய பாதையை தொடங்கும் நாள். இன்று நீங்கள் எடுக்கும் இந்த துணிச்சலான முடிவுகள் தான் நாளை உங்களை ஒருபடி மேலே கொண்டு செல்லும். இதற்கு அடுத்து வரும் ராசிக்காரர்களுக்கான பலன்: மகர ராசினியர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நாள் முழுவதும் பணம், பேச்சு, குடும்பம், மரியாதை ஆகிய விஷயங்கள் மையமாக அமையும். இது சாதாரண நாள் அல்ல. நீங்கள் இதுவரை பொறுமையாக காத்திருந்த பல விஷயங்களில் இன்று ஒரு தெளிவான முன்னேற்றத்தை உணர்வீர்கள். நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன் என்ற உறுதி மனதில் உருவாகும் நாள். பொது பலன்: 2ஆம் இட சந்திரன் என்பது தன வரவு, பேச்சு திறன்,
குடும்ப ஆதரவு, சமூக மதிப்பு இவற்றை வலுப்படுத்தும் அமைப்பு. இன்று நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எடை இருக்கும். முன்பு உங்களை யாராவது பொருட்படுத்தாமல் இருந்தால் இன்று உங்கள் பேச்சை கவனிப்பார்கள், உங்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பார்கள், உங்களை ஒரு நிலையான மனிதராக பார்ப்பார்கள். சமூகத்தில் உங்கள் மரியாதை உயர்வதை நேரடியாக அனுபவிப்பீர்கள். பேச்சு மற்றும் தொடர்பு. இன்று உங்கள் பேச்சுதான் உங்கள் பலம். குடும்பத்தில், அலுவலகத்தில், தொழிலில், வெளி உலகத்தில் நீங்கள் பேசும் விதம் மற்றவர்களை உங்கள் பக்கம் திருப்பும். முன்பு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் இன்று ஒரு தெளிவான பேச்சு மூலம் சுமூகமாக முடிவுக்கு வரும். குறிப்பாக பண விஷய பேச்சுகள், குடும்ப பேச்சுவார்த்தைகள், வரன், சுப நிகழ்ச்சி தொடர்பான உரையாடல்கள் எல்லாம் சாதகமாக நகரும். பொருளாதாரம். இன்று மகர ராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பாக நிம்மதி தரும் நாள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம், நிறுத்தி வைக்கப்பட்ட தொகை, பழைய பாக்கி, கடன் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு, இவற்றில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். பழைய கடன்களை அடைத்து மனசுமை குறையும், நிம்மதி அதிகரிக்கும். இப்போ சரியான கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டேன் என்ற உணர்வு வரும். இன்று செலவு செய்தாலும் அது சுப செலவாக இருக்கும். சேமிப்பு மற்றும் திட்டமிடல். இன்று நீங்கள் சேமிப்பு பற்றி யோசிப்பீர்கள். எதிர்கால பொருளாதார பாதுகாப்பு பற்றி திட்டமிடுவீர்கள். முன்பிருந்த எப்படி பார்த்துக்கலாம் என்ற மனநிலை இன்று ஒழுங்கா திட்டம் போடணும் என்ற நிலைக்கு மாறும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனமாற்றம். குடும்பம். 2ஆம் இட சந்திரன் என்பதால் குடும்பம் இன்று மிக முக்கிய இடம் பிடிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டில் சந்தோஷமான சூழல், சுப நிகழ்ச்சி பேச்சுகள், திருமணம், வரன், வீடு, நிலம் தொடர்பான ஆலோசனைகள் நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள், உங்கள் முடிவை ஏற்றுக்கொள்வார்கள், உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இது உங்கள் மனதை மிகவும் நிம்மதியாக்கும். உறவுகள். உறவினர்களுடன் இருந்த பழைய மனக்கசப்புகள் இன்று மெதுவாக நீங்கும். விட்டுடலாம் என்ற மனநிலை, பழைய விஷயங்களை தோண்ட வேண்டாம் என்ற தெளிவு உங்களுக்கு வரும். இதனால் உறவுகளில் அமைதி நிலவும். உத்தியோகம். வேலையில் இன்று உங்கள் பேச்சு, உங்கள் அணுகுமுறை, உங்கள் நிதானம் மிக முக்கிய பங்கு வகிக்கும். மேலதிகாரிகளிடம் தேவையற்ற வாதம் இல்லை, தெளிவான விளக்கம், நிதானமான பேச்சு, இவைகளால் உங்கள் மதிப்பு உயரும். இன்று நீங்கள் அமைதியாக செய்த வேலை நாளை உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கித்தரும். தொழில், வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு இன்று வாடிக்கையாளர்களுடன் நல்ல பேச்சு, பழைய தொடர்புகள் மீண்டும் வருதல், நம்பிக்கை அதிகரித்தல் நடக்கும். குறிப்பாக உணவு, நிதி, சேவை, ஆலோசனை, பேச்சு சார்ந்த தொழில்கள் இவைகளில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். மனநிலை. இன்று உங்கள் மனம் பதற்றமில்லாமல் நிலையாக நம்பிக்கையுடன் இருக்கும். என்ன நடக்கும் என்ற பயத்தை விட எதை சரி செய்யலாம் என்ற தெளிவு அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. இந்த திசை சார்ந்த சந்திப்பு, பயணம், பேச்சு உங்களுக்கு சாதகமாக அமையும். பரிகாரம். இன்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரம். பணத்தடைகள் குறைய, குடும்பத்தில் நிலைமை சீராக, மன நிம்மதி நிலைக்க இந்த வழிபாடு உதவும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கை சீராக திரும்பும் நாள். பணத்தில் நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம், பேச்சில் மரியாதை, மனதில் தெளிவு எல்லாம் ஒரே நாளில் உணர வைக்கும் நாள். நீங்கள் இதுவரை காட்டிய பொறுமைக்கு இன்று ஒரு சிறிய பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்க்க போவது கும்பராசி நேயர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது என்பது சாதாரண அமைப்பு அல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் உள் மாற்றம், வெளிப்படையான முன்னேற்றம், மன தெளிவு, உடல் உற்சாகம் ஆகிய அனைத்தையும் ஒரே நாளில் உணர வைக்கும் ஒரு முக்கியமான நாள். பல நாட்களாக உங்களை அழுத்தி கொண்டிருந்த மனச்சுமை இன்று மெதுவாக விலக ஆரம்பிக்கும். நான் இங்குதான் நிற்க வேண்டியவன் இல்லை என்ற ஒரு உறுதி மனதில் ஆழமாக பதியும். பொது பலன். இன்று உங்கள் முகத்தில் ஒரு தனி பொலிவு இருக்கும். உடல் சோர்வு குறையும், மாம் லேசாகும், எண்ணங்கள் தெளிவாகும். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கே சாதகமாக அமையும்.
இதுவரை மற்றவர்களுக்காக அதிகமாக யோசித்து உங்களை மறந்திருந்தால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மீது கவனம் திரும்பும். மற்றவர்கள் இன்று உங்கள் பேச்சை கவனிப்பார்கள், உங்கள் எண்ணங்களை மதிப்பார்கள், உங்கள் அருகில் இருக்க விரும்புவார்கள். இது உங்கள் சமூக மதிப்பை உயர்த்தும். உடல் மற்றும் மனநிலை. உடல் ரீதியாக இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக, புத்துணர்ச்சியுடன், உற்சாகமாக இருப்பீர்கள். மனநிலையில் குழப்பம் குறையும், பயம் தளரும், நம்பிக்கை வளரும். நீண்ட நாட்களாக இருந்த என்ன நடக்குமோ என்ற பதட்டம் இன்று நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையாக மாறும். ஆடை அலங்காரம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள் இன்று புதிய ஆடை ஆபரணம், உங்களுக்கு பிடித்த பொருட்கள் வாங்கும் யோகம் உள்ளது. இது வெறும் செலவு அல்ல, இது உங்கள் மனநிலையை உயர்த்தும், உங்கள் தன்னம்பிக்கையை கூட்டும், உங்களை நீங்கள் மதிக்கும் நாளாக இருக்கும். இன்று நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் இப்படி இருக்கணும் என்ற திருப்தி வரும். சமூகம் மற்றும் தொடர்புகள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அதிகாரம் உள்ளவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள், உங்கள் எதிர்காலத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய ஆரம்பிப்பார்கள். ஒரு சந்திப்பு, ஒரு பேச்சு, ஒரு அறிமுகம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக மாறும். விதையாயிருக்கும் உத்தியோகம். நீண்ட நாட்களாக எப்போ வரும், நம்ம கவனிக்க மாட்டாங்களா என்று நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் இன்று ஒரு நல்ல சைகை கிடைக்கும். பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், மேலதிகாரிகளின் நம்பிக்கை, இவைகளில் ஒன்று இன்று நடக்கலாம் அல்லது அதற்கான செய்தி கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் வந்தால் அதை சுமையா நினைக்காதீர்கள். அது உங்கள் திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம். வேலையில் உங்கள் நிலை. இன்று வேலையிடத்தில் உங்கள் கருத்து கேட்கப்படும், உங்கள் முடிவு மதிக்கப்படும், உங்கள் உழைப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். முன்பு அமைதியாக இருந்த நீங்கள் இன்று கவனிக்கப்படும் நிலைக்கு வருவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் இன்று மனமகிழ்ச்சி, வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல், வெளி செல்லும் வாய்ப்பு, சுற்றுலா அல்லது சிறு பயணம், இவை மனதை லேசாக்கும். வாழ்க்கை துணை உங்கள் மனநிலையை புரிந்து கொள்வார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், உங்களை ஊக்கப்படுத்துவார். இது உங்கள் உள்ளார்ந்த வலிமை அதிகரிக்கும். உறவுகளில் தேவையற்ற இடைவெளி குறையும், பழைய கசப்புகள் மறையும், சிரிப்புடன் பேசும் சூழல் உருவாகும். இன்று நீங்கள் யாரிடமும் அதிகமாக விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் இயல்பே உங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும். பொருளாதாரம், பணம் இன்று நிலையாக இருக்கும், தேவையான அளவுக்கு வரும், மன அழுத்தம் தராது. பெரிய லாப நாள் இல்லை எனினும் போதும் என்ற திருப்தி தரும் நாள். இன்று நீங்கள் செலவு செய்தாலும் அது மன நிறைவுக்காக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. இந்த திசையிலிருந்து வரும் தகவல், இந்த திசை சார்ந்த சந்திப்பு, இந்த திசை பயணம் உங்களுக்கு நல்ல அனுபவம் தரும். பரிகாரம் இன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரம். மனபயம் குறைய, தன்னம்பிக்கை அதிகரிக்க, தடைகள் விலக இந்த வழிபாடு உதவும். கும்பராசினியர்களே, இன்று உங்களை நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கும் நாள். மன தெளிவு, உடல் உற்சாகம், சமூக மதிப்பு, வேலை முன்னேற்றம், உறவுகளில் இனிமை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நாளாக அமைவது உறுதி. இனி வருவது மீனராசினியர்களே, இன்று உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் ஆதாயம் கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது. இது வெளியிலிருந்து பார்த்தால் சாதாரண நாளாக தோன்றலாம், ஆனால் உங்களுக்குள் நடைபெறும் மாற்றங்கள் மிக முக்கியமானவை. இன்று நீங்கள் சந்திக்கும் அனுபவங்கள் அனைத்தும் நாளைய வாழ்க்கைக்கான உள்ளார்ந்த தயாரிப்பாக அமையும். பொது பலன், இன்று 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள், மன சோர்வு போல தோன்றும் உணர்வுகள், தனிமையை விரும்பும் மனநிலை இவை காணப்படலாம். ஆனால் இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது இழப்பு அல்ல, இது முடக்கம் அல்ல, இது தோல்வி அல்ல. இது உங்களை உள்ளே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு நாள். பல நாட்களாக நீங்கள் பிறருக்காக, குடும்பத்திற்காக, வேலைக்காக, பொறுப்புகளுக்காக உங்களை முழுமையாக செலவழித்திருக்கலாம். இன்று அந்த வேகத்தை சற்று குறைத்து உங்களுக்கான இடைவெளியை காலமே உங்களுக்கு தருகிறது. அலைச்சல்கள் அதன் உண்மை. இன்று உங்களுக்கு வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை, தேவையற்ற ஓட்டம், திட்டமிடாத செலவுகள் வரலாம்.
ஆனால் இந்த அலைச்சல்கள் வீணல்ல, பயனற்றதும் அல்ல. இதன் வழியாகவே சில உண்மைகள் தெரியும், சில மனிதர்களின் உண்மை முகம் வெளிப்படும், சில முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் புரியும். இன்று நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் நாளைக்கு தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையிலிருந்து நீக்க உதவும். பணம் மற்றும் செலவுகள் 12ஆம் இடச்சந்திரன் காரணமாக செலவுகள் வரலாம். பணம் கையில் நிற்காதது போல தோன்றலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. இன்று வரும் செலவுகள் சுப விரயங்களாக, தேவையான விஷயங்களுக்காக, மன நிம்மதிக்காக இருக்கும். மருத்துவம், தெய்வ வழிபாடு, குடும்ப தேவைகள், எதிர்காலத்திற்கான முதலீடு, இவைகளுக்கான செலவுகள் உங்களுக்கு இழப்பு அல்ல, பாதுகாப்பு. ஆனால் வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள், பிறருக்காக தேவையில்லாமல் செலவழித்தல், இவைகளை மட்டும் இன்று கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மனநிலை மற்றும் ஆன்மீகம். இன்று உங்கள் மனம் அமைதியை தேடும், சத்தத்தை விரும்பாது, தனிமையை விரும்பும். இது பலவீனம் அல்ல, இது ஆன்மீக வளர்ச்சியின் அறிகுறி. இன்று கோவிலுக்கு செல்வது, விளக்கு ஏற்றுவது, மந்திரம் சொல்வது, அமைதியாக அமர்ந்து சிந்திப்பது உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை தரும். பல நாட்களாக உங்களுக்குள் இருந்த பயம், குழப்பம், என்ன நடக்கும் என்ற பதட்டம் இன்று மெதுவாக தளரும். தொழில் ரீதியாக இன்று புதிய ஒப்பந்தங்கள், புதிய பேசுகைகள், புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை உள்ளது. இன்று அவசர முடிவு வேண்டாம், உடனே கையெழுத்து வேண்டாம். முழுமையாக படித்து புரிந்த பிறகே ஒப்புதல். ஏனெனில் இன்று நீங்கள் பார்க்காத ஒரு சிறு விஷயம் நாளை பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு உள்ளது. நிதானம், பொறுமை, ஆலோசனை, இவையே இன்று தொழிலில் உங்கள் பாதுகாப்பு. உத்தியோகத்தில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள், திட்டமிட்டபடி வேலை நடக்காத நிலை வரலாம். இதனால் மனம் சோர வேண்டாம், உங்களை குறை சொல்ல வேண்டாம். இது உங்கள் திறமை குறைவு அல்ல, இது நேரத்தின் சோதனை. நல்ல விஷயம் என்னவென்றால், சக ஊழியர்கள், நண்பர்கள், உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். இன்று தனியாக போராட வேண்டிய நாள் அல்ல, உதவி கேட்க தயங்க வேண்டிய நாள் அல்ல. உதவியை ஏற்றுக்கொண்டால் வேலை எளிதாக முடியும். பிறருடன் உறவுகள் இன்று அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் விளக்கம் தர வேண்டிய தேவையில்லை. சிலர் உங்களை புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இரண்டையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும் நாள் இன்று. தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம், பழைய கசப்புகளை மீண்டும் பேச வேண்டாம். மனம் இன்று உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஆரோக்கியம், உடல் ரீதியாக சிறு சோர்வு, தூக்க குறைவு, மன அழுத்தம் உணரப்படலாம். போதுமான ஓய்வு, நேரத்திற்கு உணவு, அதிக சிந்தனை தவிர்ப்பு, இவை அவசியம். இன்று உடலை விட மன ஆரோக்கியமே முக்கியம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. இந்த திசை சார்ந்த பயணம், இந்த திசையிலிருந்து வரும் தகவல், இந்த திசை தொடர்பான சந்திப்பு உங்களுக்கு நல்ல அனுபவம் தரும். பரிகாரம் இன்று விநாயகருக்கு தோப்பு கரணம் போட்டு வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரம். மனத்தடைகள் நீங்க, குழப்பம் குறைய, செயல்களில் தெளிவு வர இந்த வழிபாடு உதவும். மீனராசினியர்களே, இன்று வெளியில் பெரும் வெற்றி நாள் இல்லை, பெரிய பாராட்டுகள் நாள் இல்லை. ஆனால் உங்களுக்குள் அமைதி பிறக்கும் நாள், வாழ்க்கையை பற்றிய புரிதல் வரும் நாள், தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகும் நாள். இன்றைய அமைதி நாளை உயர்வுக்கான அடித்தளம். அதனால் இன்று மெதுவாக இருங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். இன்றைய நாள் முடிவில் ஒரு விஷயம் மட்டும் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். வாழ்க்கையில் எதுவுமே ஒரே நாளில் மாறிவிடுவதில்லை. நல்ல நாள் என்றாலும் அதற்கு பின்னால் உன் முயற்சி இருந்தால்தான் அதற்கு அர்த்தம் உண்டு. கெட்ட நாள் என்றாலும் அதற்குள் நிதானம் இருந்தால் அது உன்னை உடைப்பதில்லை. பலர் வாழ்க்கையில் தவறான இடத்தில் நம்பிக்கை வைக்கிறார்கள். யாரோ சொன்ன வார்த்தை, யாரோ காட்டிய ஆசை, யாரோ விற்ற பயம். அந்த நொடியில் மனம் பலவீனமாக இருக்கும். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி தான் பலர் ஏமாற்றுகிறார்கள். அதனால்தான் ஒரு விஷயத்தை நீ எப்போதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை யாருடைய கையில் இல்லை,
அது உன் கையில் தான். நீ சந்திக்கும் கஷ்டம் உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை புத்திசாலியாக மாற்றத்தான் வருகிறது. நீ சந்திக்கும் தோல்வி உன்னை நிராகரிக்கவில்லை, உன்னை எச்சரிக்கத்தான் வருகிறது. அதே மாதிரி நீ சந்திக்கும் வெற்றி கூட உன்னை மயக்க வரவில்லை, நீ எவ்வளவு நிதானமாக இருக்கிறாய் என்பதை சோதிக்கத்தான் வருகிறது. எதையும் அதிகமாக நம்பாதே, எதையும் முழுசாக தள்ளாதே, நடுவில் நின்று பார்ப்பதுதான் வாழ்க்கை. பயம் காட்டி பணம் கேட்கும் வார்த்தைகளை நம்பாதே, உறுதி தருவதாக நடிப்பவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. உனக்கு நிம்மதி தராத எந்த விஷயமும் உனக்கு தேவையில்லை. அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை. சத்தம் போடாமல் வாழ்வது தோல்வி இல்லை. எதையும் உடனே முடிவு செய்யாதே, எதையும் உடனே மாற்றிக்கொள்ளாதே. காலம் என்ற ஒன்று உண்டு, அது பொய்யை மறைக்காது, அது உண்மையை மறக்கவும் விடாது. நீ இன்று திணறினால் அது உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. நீ இன்று அமைதியாக இருந்தால் அது நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தமில்லை. வாழ்க்கை என்றால் எப்போதும் ஓட்டமில்லை, சில நேரம் நிற்பதும் வாழ்க்கைதான், சில நேரம் பின்னால் போவதும் வாழ்க்கைதான். அதிலிருந்து பாடம் எடுக்கிறாயா இல்லையா என்பதே முக்கியம். நம்பிக்கை என்பது யாரோ கொடுக்கும் பொருள் இல்லை, அது உன் உள்ளுக்குள்ள மெதுவாக வளரும் ஒரு நிலை. அதை பயம் உடைக்க முடியாது, அதை ஏமாற்றம் முடிக்க முடியாது. அதை நீ உனக்குள் பாதுகாத்தால் போதும். இன்றைக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்கலாம், ஆனால் அதற்காக நீ உன்னை சந்தேகிக்க வேண்டாம். உனக்கு புரியாத எதையும் உடனே ஏற்காதே. உனக்கு சரியில்லை என்று உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் சொன்னால் அதை கேள். அந்த சத்தம் உன்னை ஏமாற்றாது. யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதே, ஆனால் உன்னை நம்புறதை நிறுத்தாதே. இன்றைக்கு அமைதியா இருந்தாலே போதும். பெரிய முடிவுகள் இன்றே வேண்டாம், பெரிய வாக்குறுதிகள் இன்றே வேண்டாம். உன்னை பாதுகாத்துக்கொள், உன் நேரத்தை மதிக்க, உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இதுதான் இன்றைக்கு உனக்கு தேவையான ஒரே விஷயம். மீண்டும் ஒரு நாளில் ஒரு வார்த்தை, அதுவரை நிதானமாக இரு. நன்றி, வணக்கம்.